Get on my head. 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிஎன். நாங்கள் வந்து இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், சிக்கன் கறி வந்து எப்படி வைக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வந்து என்ன ஸ்டைலில் வைக்க போகிறோம்னு சொல்லி பார்ப்போமா. என்ன ஸ்டைலில் வைக்க போகிறோம்? ஜெஃப்னா ஸ்டைலில் நாங்கள் வந்து சிக்கன் கறி வைக்க போகிறோம். அதை எப்படி வைக்கிறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன், வாங்க பார்ப்போமா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? சபா, எனக்கு இப்போவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கறி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்றா பார்ப்போமா. சொல்லும். சிக்கன் தேவையான அளவு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குது, பச்சை மிளகாய் 2 எடுத்து கட் பண்ணியிருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மற்றது தேங்காய் தடவி பால் குஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக, ஓகே, தக்காளி வெட்டி வச்சுருக்குது, மற்றது ரம்பையும் கருவேப்பிலை. ஓகே, இவ்வளோ தான் இப்போதைக்கு தேவை. மற்ற சாமான் வந்து கடிஞ்சினா சின்ன ஜீரகம் வதக்கி போடுங்க. ஓகே, இதில் வந்து சமைச்சா சிக்கன் கறி ரெடி. என்ன இப்போ வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. சாப்பிடலாம், உயிர் வாழலாமா? எப்படி சமாளிக்க போறோம்? ஓகே, அடுத்தா வந்து என்ன செய்யணும்னு பார்ப்போம். அதான் வந்து அடுப்பு வந்து பற்ற வைப்போம். ஓகே, 10 எரியுது. பேனை வச்சு பேன் சூடு வரட்டும். ஓகே, பேன் சூடு ஊறிட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விடுவோம். நல்ல எண்ணெயா? தேங்காய் எண்ணெய். அதான் நல்ல தேங்காய் எண்ணெய், சுத்தமான. என்ன செய்கிற? கடுகு கொஞ்சமாக போடுவோம். கடுகு போட்டிருக்கேண்ணே. அதை தேவையான அளவா அடி கொஞ்சமாக ஸ்பூன் போட்டிருக்கு. அடுத்த வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போடணும். ஓகே, ஒன்று வடிவேலம் பேசிடுங்க. வடிக்குது அது கடுகு வந்து வடிக்குது. அவன் ஹெல்மெட் போட்டு நினைக்கணும். இல்லை, கடுகும் பெருஞ்சீரகம் போடாது. அடுத்தது பெருஞ்சீரகம் கொஞ்சமாக வாங்கட்டும். பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து இது கிராம்பும் மற்றது பட்டையும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இருந்தால் அதுவும் கொஞ்சம் போடலாம். ஓகே, அதுவும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன போடுறீங்க? அப்புறம் வெங்காயம் போடும். ஓகே, வெங்காயம் தக்காளி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். வெங்காயம் நல்லா பொண்ணுங்க வர மட்டும் நல்லா வதக்குவோம். ஓகே, பொண்ணுரமாக வரணுமா? பொண்ணா மாறாது. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. வெங்காயம் வதங்கிட்டு இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம். பச்சை மிளகாய் போடுவோம். அதில் கருவேப்பிலையும் ரம்பையிலையும் போடுவோம். போட்டு சேர்த்து நல்லா வதக்குவோம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போடுவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போக மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இது வந்து தேவையான அளவு உப்பு போடுவோம். உப்பு கட்டி உப்பு உப்பும் போடலாம். உப்பும் போடலாம், நான் கட்டி உப்பு போடலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். பார்க்குற எல்லாருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வந்து பார்க்கவுமே நல்லா இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்காங்க தானே. அதை பார்த்து நான் உண்மையை சொல்கிறேன். நல்லா இருந்தால் நல்லா தான் சொல்கிறேன். இப்போதான் நல்லா இருக்குன்னா சொல்லுவேன், ஏன்னா நாளைக்கு சாப்பாடு போகணும் எனக்கு. அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன். மஞ்சள் தூள் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இறைச்சியை வந்து இதோட போட்டுருவேன்.
வந்து மூடி விட்டு விடுவோம். நல்லா அவிக்கட்டும். திறந்து பார்ப்போம். இதே நல்லா தண்ணி விட்டு அவிஞ்சிட்டு இதுக்கப்புறமா கறித்தூளை போடுவோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சோம் கரைச்சி அதான் போட போகிறோம். எத்தனை ஸ்பூன்? உங்கள் தேவை கேட்டேன். 2 ஸ்பூன் போடுறேன். உங்களை வந்து உரத்துக்கு அதிகமாக தேவைப்பட்டால் இதை கூட போடலாம். தூளோட கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு இதை நாங்கள் வந்து புளிஞ்சு வச்சுக்கிற பால் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இல்லை வேறு தேங்காய் பாலை பதிலாக தண்ணியும் முடியுது. நாங்கள் வந்து தேங்காய் பாலை சேர்ப்போம். நல்லா கொதிக்கணும். கொதிச்சு கொஞ்சம் மத்தணும். நல்லா இருக்குது பார்க்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆசையாக தான் இருக்கேன். சாப்பிட எப்படி இருக்கு வரியா பார்ப்போம். சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா கொதிச்சு வத்தணும் வேணும் கொஞ்சம். எப்படி கொதிக்கணும் வேறு. நல்லா கொதிக்குது வேறு. கறி நல்லா வத்திட்டுது. கடைசியாக இறைஜரகத்தூள் ஒரு 2 போட்டுட்டு இறக்குவோம். கொஞ்ச நேரம் மூடி விட்டுட்டு அடுப்பை வந்து ஊப்பம். ஓகே, வச்சுக்கலாம். ரெடி. ஓகே, பார்த்தீங்கண்டா இறைச்சி குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஓகே, சிக்கன் கறி வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியுங்கண்ணா. உண்மையாகவே நல்லா இருக்குது. வாங்க இப்போ சோறெல்லாம் சமைச்சிருக்கேன், சேர்த்து சாப்பிடுவோம் அப்படி இருக்கேன். உண்மையாகவே கறி சூப்பராக இருக்குது. இதை நான் வந்தோன்னு சொல்லிக்காமல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்க. என்ன தான் சாப்பிட்டு செக் பண்ண போகிறோம். நல்லா தான் எல்லாரும் உண்மையை சொல்லுவோம். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. எனக்கு அப்படி அதை கொஞ்சம் உரைப்பு கூட்டிட்டேன். ஆனால் உண்மையாக சூப்பராக இருக்குது. இப்படி வந்து நீங்களும் வீட்டில் கறிகளை வந்து தயார் செய்து சாப்பிட்டுக்கொள்ளுங்க. உடம்புங்க நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஓகே, பாய் பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா?